என் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் 2 அல்லது 3 குழந்தைகள் இருக்கும் நிலையில் முதல் குழந்தைக்கு மட்டும் பெரிய பங்கு, 2ஆம் குழந்தைக்கு அதில் மீதி உள்ள பங்கு, பெண் பிள்ளைகளுக்கு பங்கு இல்லை என்று சொல்லும் சில பெற்றோர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த குழந்தைகள் மத்தியில் இருக்கும் ஒரு அன்பு, பாசம், அரவணைப்பு பிற்காலத்தில் குறைந்து அவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிளவு ஏற்படும். இது என்ன ஒரு சின்ன விஷயம்தானே என்று நாம் நினைப்போம். ஏன் ஒரு சில பெற்றோர்கள் அதை ஒரு பெரிய விஷயமாக நினைக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர குழந்தைகள் விஷயத்தில் பொடுப்போக்காக இருப்பவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் ஒரு ஹதீஸின் மூலமாக பார்க்கலாம். அமர் பின் ஷஹாஃபில் அவர்கள் கூறியதாக, லுக்மான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரின் மீது நின்று கொண்டு, என் தந்தை அன்பளிப்பு ஒன்றை எனக்கு கொடுத்தார். என் தாயார் அமரா பின்த் ரவாஹர் அலி அவர்கள் என் தந்தையிடம், நீங்கள் இதற்கு அல்லாஹ்வின் தூதரை சாட்சியாக ஆக்காதவரை நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். என் தந்தை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, நான் அமர் பின் ரவாஹாவின் வழியாக எனக்கு பிறந்த குழந்தை என் மகனுக்கு அன்பளிப்பு ஒன்று கொடுத்தேன். அவள் என் மனைவி தங்களை சாட்சியாக ஆக்கும்படி எனக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் மற்ற பிள்ளைகளுக்கும் இதே போன்று கொடுத்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நுக்மான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை இல்லை என்று நபி அவர்களிடம் கூறியுள்ளார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளிடையே நீதி செலுத்துங்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட நுக்மான் பின் பஷீர் அலி அவர்களுடைய தந்தை உடனே திரும்பி வந்து தனது அன்பளிப்பை ரத்து செய்தார்கள் என்று சஹீஹ் புகாரியில் 2587வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு சின்ன விஷயமாக தோணலாம். ஆனால் இதில் அல்லாஹ்வின் கருணை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தோமானால் தெரியும். இதன் மூலமாக குழந்தைகள் மத்தியில் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, சொத்து பிரிப்பதாக இருந்தாலும் சரி, தாய் தந்தை காட்டும் அன்பும் அரவணைப்பு இருந்தாலும் சரியே, குழந்தைகள் மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதை இதன் மூலமாக நாம் அனைவரும் தெளிவாக உணர்ந்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் இதே போன்ற பதிவுகளை கேட்க பீஸ் இன் இஸ்லாம் டிவி சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள்.